சில வார்த்தைகளுக்கும் சில செயல்களுக்கும் வாழ்வை மாற்றும் அபார சக்தி உள்ளது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிகு இறை மக்களே, இன்றைய நாளுக்குரிய இந்த நற்செய்தியை வாசிக்கிற வேளையில் எல்லோருக்கும் அன்பையும் புரிதலையும் பாசத்தையும் கொடுத்த இயேசுவுக்கு ஒரு புரிதல் தேவைப்பட்டது என்பதை மட்டும்தான் நினைவு கூறும் வகையில் இந்த நாள் இறை வார்த்தை அமைந்திருந்தது. நீர் எங்கு போகிறீர் என்று நீங்கள் என்னிடம் கேட்கவில்லை என்ற இயேசுவின் ஏக்கச் சொல். ஒருவேளை இயேசுனுடைய போதனையை கேட்கிற மக்கள் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லையோ என சிந்திக்க தோன்றியது. இயேசுவிடமிருந்து அவ்வளவு நன்மைகளை பெற்ற அந்த சீடர்களால் அதே இயேசுவிடம் உம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இல்லது எங்கே போகிறீர், எப்படி இருக்கிறீர் என்ற விசாரிப்புகள் இல்லாத ஒரு உலகத்தில் இந்த சீடர்கள் இருக்கிறார்களோ என்று சொல்ல தோன்றுகிறது. பல நேரங்களில் இழந்தவர்களுக்கு தான் அந்த இழப்பின் வார்த்தையினுடைய அளவு என்ன என தெரியும். ஒருவேளை ஒரு கணவனை இழந்த மனைவிக்கு தான் நீ நல்லா இருக்கிறையா என்ற வார்த்தை எவ்வளவு அழகானது என்பது புரிந்து கொள்ள முடியும். ஒரு தாயை இழந்த பிள்ளைக்கு தான் நீ சாப்பிட்டையா என யாராவது கேட்டால் அம்மாவனுடைய வார்த்தையினுடைய அழகு எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஒரு தகப்பன் இல்லாத குழந்தையால் மட்டும்தான் என்றாவது ஒரு நாள் நீ செய்வது தவறு என தண்டிக்கும் ஒருவருடைய வார்த்தை அப்பா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என சிந்திக்க தோன்றும். இழப்பின் வேளையில்தான் பல நேரங்களில் சிலவற்றை நம்மால் நினைக்க தோன்றும். சில வார்த்தையினுடைய அழகும் அர்த்தமும் கிடைக்கும். இயேசு இன்று அழகான ஒரு வார்த்தையை கேட்கிறார். நான் எங்கே போகிறேன் என்று கூட நீங்கள் என்னிடம் கேட்கவில்லையே என்று இந்த ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஒரு விசாரணை, ஒரு அன்பு. காரணம், இந்த உலகம் மிக அவசரம், நிறைய வேலைகள், நிறைய காரியங்கள், நிறைய செயல்பாடுகள். ஆனால் எல்லாவற்றிற்குள்ளும் ஏக்கத்தோடு இருப்பது ஒரு அன்பிற்கான இதயம். இந்த அன்பிற்கான ஏக்கம் மனிதனுக்கு மட்டுமல்ல, அது இறைவனுக்கே இருக்கும். என்னை என்னுடைய பிள்ளைகள் தேடினார்களா என்ற ஆண்டவருடைய ஏக்கம் இருக்கிறதே, அதுதான் மக்களுடைய செபம். என்னை என்னுடைய பிள்ளைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்களா, தகப்பனாகி நீர் எங்களிடம் வர வேண்டும், உதவ வேண்டும் என என்னுடைய மக்கள் மீண்டும் மீண்டும் குரல் எழுப்புகிறார்களே, அந்த குரலுடைய அர்த்தம்தான் ஜெபமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த வேளையில், இந்த நேரத்தில், இந்த வார்த்தையை சிந்திக்கிற வேளையில் என்னுடைய துவக்க காலங்களில் நான் வாசித்த ஒரு கதை என்னுடைய மனதில் வந்து செல்கிறது. அது ஒருவேளை மிக பழையது, ஆனால் இன்று கூட அவை நிஜமாகத்தான் இருக்கிறது, அதில் மாற்று கருத்தில்லை. ஒரு அம்மாவுக்கு திடீரென ஒரு அலுவலக வேலை கிடைக்கிறது. அவள் வேலை நிமித்தம் மிக அவசரமாக இருக்கிறாள். காலை முதல் மாலை வரை அவள் தன்னுடைய வேலை நிமித்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். நிறைய வேலைகள். ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு வழக்கம் உண்டு. அம்மா என்ன வேலை முடித்து வந்தாலும் அம்மாவுக்கு அருகில் சென்று படுப்பதும், அம்மாவிடம் நிறைய கதைகளை கேட்டுக்கொண்டு அப்படியே கரங்களில் தூங்கி போவதும் தான் இந்த குழந்தையினுடைய வழக்கமான செயல். ஆனால் தினமும் வேலை முடிந்து வந்து இந்த குழந்தைக்கு அருகிலே படுத்து இந்த தாய்க்கு உடல் வலி ஏற்படுகிறது. அவளுக்கு என்று சில கோபங்கள் வருகிறது. வேலை நிமித்தம் நிறைய டென்ஷன், நிறைய பாரங்கள். எனவே அவளால் தொடர்ந்து இந்த குழந்தைக்கு கதை சொல்லவோ கரங்களில் படுக்க வைக்கவோ முடியவில்லை. காலம் செல்ல செல்ல இது இடைவெளி ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாள் இரவிலும் இந்த குழந்தை தன் அம்மாவின் அருகில் வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். அம்மாவா கதை சொல்லித்தாமா, அம்மாவா பக்கத்துல படு என சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தாய்க்கு அந்த ஒரு செயல் செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது. எனவே இவள் என்ன செய்கிறாள், ஒரு நாள் தன்னுடைய குரல் வழியாக அனைத்தையுமே பதிவு செய்கிறாள். ஒருவேளை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு செல்போனில் எல்லா கதைகளையும், இவள் சொல்கிற கதை எல்லாவற்றையும் அதிலே அவள் ஒலி பதிவு செய்து கொள்கிறாள், ரெக்கார்ட் செய்கிறாள். எல்லா கதைகளையும் பதிவு செய்த பிறகு அந்த குழந்தையிடம் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாதே, இனிமேல் நீ ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் பொழுது இதோ இந்த தலையணைக்கு அருகிலே இந்த மொபைல் இருக்கும். நீ இந்த ஒரே ஒரு சிலை செய்தால் போதும், என்னுடைய குரல் வழியாக நீ கதைகளை கேட்கலாம், கேட்டுக்கொண்டே உறங்கு என தன் குழந்தைக்கு அவள் ஆசுவாசமாக அன்போடு சொல்கிறாள். அந்த குழந்தையும் அம்மாவினுடைய இந்த செயல் பிடித்து போக ஒவ்வொரு நாள் இரவிலும் அது படுக்கிற வேளையில் அவள்
தாயினுடைய அந்த குரல் பதிவு செய்யப்பட்ட மொபைலை தலையணுக்கு அருகில் வைத்து அந்த கதையை கேட்டுக்கொண்டு இந்த குழந்தை உறங்குவதற்கு முயற்சி எடுக்கிறது. முதல் நாள் சென்றது, 2ஆம் நாள் சென்றது, 3ஆம் நாள் அந்த குழந்தை வந்தது. அம்மாவை பார்த்து, வாமா பக்கத்துல வந்து படு, கதை சொல் என சொல்லியது. இப்பொழுது அம்மாவுக்கு பயங்கர கோபம். அந்த அம்மா அந்த குழந்தையிடம் தன்னுடைய கோபத்தினுடைய வார்த்தைகளை சொன்னாள். உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு இவற்றையெல்லாம் ஒலிப்பதிவு செய்து தந்திருக்கிறேன், இதை கேட்டுக்கொண்டு உறங்க வேண்டியதானே என சொன்ன வேளையில் அந்த குழந்தை யதார்த்தமாக சொன்ன வார்த்தை, அம்மா செல்போனுடைய மடியில் என்னால் படுக்க முடியவில்லை. அந்த குழந்தை அவ்வளவு நாள் தேடியது அம்மாவுடைய கதை அல்ல, அம்மாவுடைய அரவணைப்பு. தாய் அருகில் இருக்கிறாள், அவள் கரம் பட்டவுடன் உறங்கி விடுகிறது. இவள் நினைத்ததெல்லாம் நான் கதை சொன்னவுடன் குழந்தை உறங்குகிறான் என சொல்லி, இவள் நினைத்ததெல்லாம் நல்ல அழகான ஒருவேளை ஏசியும் அந்த பெட்டும் அழகாக இருந்தால் குழந்தை நன்றாக உறங்கும் என சொல்லி, இல்லை இல்லை, அந்த ஸ்பரிசம், அந்த அம்மாவுடைய சூடு, அந்த அம்மாவுக்கு அருகிலே படுக்கிற அந்த இதமான உணர்வுகள், அது மட்டும்தான் அந்த குழந்தையை உறங்க வைத்தது. நாம் நினைப்பதெல்லாம் அதிக நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் சிறந்ததுன்னு நினைக்கிறோம். நாம் அதிக நேரங்களில் ஒருவேளை நம்முடைய வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு மிகச்சிறந்த பொருளை வாங்கி வைத்தால் வீடு அழகுன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, அங்கே மனிதர்கள் வாழ வேண்டும், அங்கு விசாரணைகள் இருக்க வேண்டும், அங்கே விசாரிப்புகள் இருக்க வேண்டும். நீ எப்படி இருக்கிறாய், நீ தூங்கினாயா, நீ சாப்பிட்டாயா, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா, நீ நலமாக இருக்கிறாயா, எங்கே போய் கொண்டு வந்தாய், எப்பொழுது வந்து சேர்ந்தாய், உடல் எப்படி இருக்கிறது, சாப்பாடு பிடிக்கவில்லையா, வேறு ஏதாவது செய்யலாமா? இதுதான் உறவினுடைய பொக்கிஷமான இடமாக ஒரு குடும்பம் மாறும். ஆண்டவர் இயேசு அழகாக சொல்கிறார், நான் எங்கே போகிறேன் என்று நீங்கள் என்னிடம் கேட்கவில்லையே, அப்புறம் ஏன் நீங்கள் வருத்தப்பட்டு என்ன பலன்? முதலில் விசாரியுங்களேன். இயேசுவுக்கே தேவைப்பட்டது ஒரு விசாரணை, ஒரு அன்பு கலந்த வார்த்தை. அன்புக்குரியவர்களை, இந்த பண்ணையாருடைய முரண்டு பிடித்த கன்றுக்குட்டி ஒன்று உண்டு. அந்த கன்றுக்குட்டி யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கவில்லை. அது முரண்டு பிடித்து கயிறு இழுத்து இழுத்து கொண்டு ஓடியது. ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி சொன்னால் பண்ணையாரை பார்த்து, ஐயா விடுங்கள், நான் அதை அழைத்து வருகிறேன். பண்ணையாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு உடல் வலுவான நான், இவ்வளவு பெரியவன், நான் இழுத்து வராத இந்த கன்றுக்குட்டி இந்த சின்ன குழந்தை இழுத்தவுடன் எப்படி வரும்? ஆனாலும் கயிற்று கொடுக்கிறார். அவர் நடந்து செல்கிறதை திரும்பி பார்த்தால் கன்றுக்குட்டி சுகமாக நடந்து வருகிறது. இவருக்கு ஆச்சரியம், அது எப்படி? இவ்வளவு வலிமையான, என்னால் இழுக்க முடியாத முரண்டு பிடித்த கன்றுக்குட்டி 3ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் படிக்க இந்த குழந்தையை இப்படி அழைத்துடன் வந்தது. அந்த குழந்தை ஒன்றும் செய்யவில்லை. அந்த குழந்தையினுடைய ஒரு பெருவிரலை அந்த குழந்தை கன்றுக்குட்டியை வாயில் வைத்தது. அது சப்பிக்கொண்டே தாயினுடைய உணர்வோடு அது நடக்க தொடங்கியது. கன்றுக்குட்டிக்கும் தேவை வாயில் சப்புகிற தாயினுடைய ஸ்பரிசம், அந்த அன்பு. அதுதான் இந்த உலகத்தில் எல்லா வழிகளிலும் இல்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் செல்வங்கள் நிரம்புகிறது, வசதிகள் நிரம்புகிறது, ஆனால் விசாரிப்புகள் குறைகிறது. இப்பொழுது எல்லா வீடுகளிலும் எல்லாம் நிரம்ப இருக்கிறது, ஆனால் அன்பொழுகும் அந்த வாழ்க்கை குறைந்து கொண்டே போகிறது. இயேசு மீண்டும் மீண்டும் கேட்கிற அந்த வார்த்தை காதில் ஒலிக்க வேண்டும். நான் எங்கே போகிறேன் என்று நீங்கள் கேட்கவில்லையே, விசாரியுங்கள், அன்பாக வாழுங்கள். இறைவன் நமக்கு தரும் உன்னத அழைப்பாக இது இருக்கிறது. ஆமேன்.